வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஒன்றிய நிர்வாகம்ல இந்திய பாராளுமன்றம் இந்த டாபிக்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் யாது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, பாராளுமன்றம். மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் யாது? பாராளுமன்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒன்றிய பிரதேசமான டெல்லியில் இருந்து மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி 7. ஒன்றிய பிரதேசமான டெல்லியில் இருந்து மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? 7. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. மாநிலங்களவை உறுப்பினர் எண்ணிக்கை. தமிழ்நாடு 18, மேற்கு வங்காளம் 16, மகாராஷ்டிரா 19, மத்திய பிரதேசம் 11. தமிழ்நாடு 18, மேற்கு வங்காளம் 16, மகாராஷ்டிரா 19, மத்திய பிரதேசம் 11. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி 4, 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு 1960. நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு, இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி 1960. நெக்ஸ்ட் கொஸ்டின், 17வது பாராளுமன்றத்தின் சபாநாயகர் ஓம் பிர்லா. 17வது பாராளுமன்றத்தின் சபாநாயகர் ஓம் பிர்லா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் விதி டேஸ் பாராளுமன்ற உறுப்பினருக்கான தகுதிகளை பற்றியதாகும். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி 84. இந்திய அரசியலமைப்பின் விதி டேஸ் பாராளுமன்ற உறுப்பினருக்கான தகுதிகளை பற்றியதாகும். 84. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு 1960. நெக்ஸ்ட் கொஸ்டின், 138வது நாடாளுமன்றங்களுக்கு இடையேயான ஐக்கியம் 2018 நடைபெற்ற இடம் ஜெனீவா. 138வது நாடாளுமன்றங்களுக்கு இடையேயான ஐக்கியம் 2018 நடைபெற்ற இடம் ஜெனீவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் பாராளுமன்ற இடது கொள்கை குறிப்பிடுவது டேஸ். இது காலனித்துவத்திற்கு பிந்தைய சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் வடிவமைப்பின் சித்தாந்தம். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, திருத்தல் வாதம். இந்தியாவில் பாராளுமன்ற இடது கொள்கை குறிப்பிடுவது டேஸ். இது காலனித்துவத்திற்கு பிந்தைய சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் வடிவமைப்பின் சித்தாந்தம். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, திருத்தல் வாதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாராளுமன்ற சலுகைகளை டேஸில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, விதி 105. பாராளுமன்ற சலுகைகளை டேஸில் குறிப்பிடப்பட்டுள்ளன. விதி 105. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது மக்களவை கூட்டத்தொடர் அல்ல? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, கோடைகால கூட்டத்தொடர். பின்வருவனவற்றில் எது மக்களவை கூட்டத்தொடர் அல்ல? கோடைகால கூட்டத்தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் கருத்துக்களில் எந்த ஒன்று பண மசோதாக்கள் பற்றி தவறானது? பண மசோதாக்களின் அறிமுகமானது பாராளுமன்ற இரு அவைகளில் ஏதேனும் ஒரு அவையில் அறிமுகம் செய்யப்படும். இதுதான் தப்பு. ஏன்னா பண மசோதா அப்படிங்கிறது மக்களவையில மட்டும்தான் அறிமுகம் செய்யப்படும். ஆனா இங்க ஏதேனும் ஒன்றில் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதனால இது தப்பு. மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, மக்களவை சபாநாயகர் மசோதாக்கள் பண மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என்று முடிவு செய்வார். பண மசோதாவை பொறுத்தவரை மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் மக்களவைக்கு பரிசீலனை செய்து அனுப்பி வைக்க வேண்டும். பண மசோதாவை பொறுத்தவரை குடியரசுத் தலைவர் மறுபரிசீலனைக்கு மக்களவைக்கு பண மசோதாவை திருப்பி அனுப்பி இயலாது. இது எல்லாமே சரிதான். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய பாராளுமன்றத்தில் தனி உறுப்பினர் மசோதா கூற்றுப்படி ஆர். தனி உறுப்பினர் மசோதா நோட்டீஸ் அதன் நோக்கங்கள், காரணங்கள் மற்றும் குடியரசுத் தலைவரின் அனுமதியுடன் அளிக்கப்பட வேண்டும். எஸ். அரசாங்க மசோதாக்கள் போலவே தனி உறுப்பினர் மசோதா நிறைவேற்றப்படும். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, ஆர் மற்றும் எஸ் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலாவது மக்களவை எப்போது கலைக்கப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, 4 ஏப்ரல் 1957. முதலாவது மக்களவை எப்போது கலைக்கப்பட்டது? 4 ஏப்ரல் 1957. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே சொல்லப்பட்டவற்றுள் இந்திய பாராளுமன்றத்தின் இறையாண்மைக்கு உள்ள வரம்புகள். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்
அடிப்படை உரிமைகள், நீதி புனராய்வு, கூட்டாட்சி, எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு இது எல்லாமே. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் டி 1, 2, 3 மற்றும் 4 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று. இந்திய பாராளுமன்றத்தின் நிரந்தர சபையாக மாநிலங்களவை கருதப்படுகிறது. காரணம். மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதிகளாக அல்ல. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை, ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த விதியின் கீழ் பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதியுதவி அளிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது? விதி 275. எந்த விதியின் கீழ் பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதியுதவி அளிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி. விதி 275. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியல் அமைப்பின் 326ஆம் விதி கீழ்காணப்படும் எவை அல்லது எதை குறிக்கின்றது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ. மக்களவைக்கான தேர்தல் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் நடத்துவது. 326ஆம் விதி பாத்தீங்கன்னா மக்களவைக்கான தேர்தல் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் நடத்துவது அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய பாராளுமன்றத்தில் அறிவியல் கொள்கை தீர்மானம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி. 1958. இந்திய பாராளுமன்றத்தில் அறிவியல் கொள்கை தீர்மானம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1958. நெக்ஸ்ட் கொஸ்டின். புதிய அகில இந்திய பணியினை டேஸால் உருவாக்க இயலும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ. பாராளுமன்ற சட்டத்தின் மூலம். புதிய அகில இந்திய பணியினை டேஸால் உருவாக்க இயலும்? பாராளுமன்ற சட்டத்தின் மூலம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் பொறுப்பாளர்களுள் யார் கீழவை மற்றும் மேலவையின் செயலகத்தை கட்டுப்படுத்தி தலைமையேற்றி வழிநடத்தி செல்கின்றனர்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி. கீழவையின் சபாநாயகர் மற்றும் மேலவையின் தலைவர் முறையாக. பின்வரும் பொறுப்பாளர்களுள் யார் கீழவை மற்றும் மேலவையின் செயலகத்தை கட்டுப்படுத்தி தலைமையேற்று வழிநடத்தி செல்கின்றனர்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி. கீழவையின் சபாநாயகர் மற்றும் மேலவையின் தலைவர் முறையாக. நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநிலங்களவை பண மசோதாவை எவ்வளவு காலம் வரை தாமதப்படுத்தலாம்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ. 14 நாட்கள். மாநிலங்களவை பண மசோதாவை எவ்வளவு காலம் வரை தாமதப்படுத்தலாம்? 14 நாட்கள். பாராளுமன்றத்தின் கீழ்கண்ட பணிகளை கருதுக. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பண மசோதா மக்கள் விருப்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. ஒப்புவிப்பு சட்டம் பாராளுமன்ற மறு ஆய்வுக்கு உட்பட்டது அல்ல. அரசமைப்பு சட்ட உறுப்புகளை திருத்தம் செய்யும் அதிகாரத்தை பாராளுமன்றம் கொண்டிருக்கிறது. பாராளுமன்றம் மாநிலங்களுக்குரிய சட்டம் இயற்றும் எல்லைக்குள் இருக்கும் அதிகாரத்தின் மீது சட்டம் இயற்ற முடியும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி. 3 மற்றும் 4 மட்டும். 1, 2 தப்பு, எது சரின்னு கேட்டிருக்காங்க. 3, 4 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநிலங்களவை பற்றிய பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? இது ஒரு நிரந்தரமான அவை, இது சரிதான். ஒவ்வொரு 2 ஆண்டின் முடிவிலும் 3 1 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகின்றனர், இதுவும் சரி. இவை இந்த அவையின் நிலையற்ற தன்மையை குறிக்கிறது, இது தப்பு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி. 1 மற்றும் 2 ஆகியன மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களுக்குள் மக்களவையில் அதிகமான இடங்களை பெற்ற மாநிலம்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ. மேற்கு வங்காளம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களுக்குள் மக்களவையில் அதிகமான இடங்களை பெற்ற மாநிலம் மேற்கு வங்காளம். இந்திய குடியரசுத் தலைவரால் ராஜ்யசபையில் நியமிக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 12 ஆகும். இந்திய குடியரசுத் தலைவரால் ராஜ்யசபையில் நியமிக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை டேஸ் 12. நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஸ் மாநிலங்களவையின் முன்னாள் தலைவராக செயல்படுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி. துணை குடியரசுத் தலைவர். டேஸ் மாநிலங்களவையின் முன்னாள் தலைவராக செயல்படுகிறார்? துணை குடியரசுத் தலைவர். பாராளுமன்ற நடவடிக்கைகளின் கருவிகளை மேற்கோளாக கொண்டு பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதாகும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி. சிறப்புரிமை தீர்மானத்தின் நோக்கமானது குறிப்பிட்ட அமைச்சரை கண்டனம் செய்வதற்கு. இது மட்டும்தான் சரி, மற்றதெல்லாம் தப்பு. இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா, பாராளுமன்ற அமர்வின் முதல் 1 மணி நேரம் பூஜ்ய நேரமாக ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பாராளுமன்ற அமர்வில் முதல் 1 மணி நேரம் பாத்தீங்கன்னா கேள்வி நேரம், அந்த கேள்வி நேரத்தை தொடர்ந்து வர்ற நேரம் தான் பாத்தீங்கன்னா பூஜ்ய நேரம்.
அதுக்கடுத்து கவன ஈர்ப்பு தீர்மானம் நடைமுறை விதிகளில் குறிப்பிடவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தப்பு. நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் மாநிலங்களவை அமைச்சரவையை கலைக்க முடியும். இதுவும் தப்பு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி. சிறப்புரிமை தீர்மானத்தின் நோக்கமானது குறிப்பிட்ட அமைச்சரை கண்டனம் செய்வதற்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் டேஷிடம் உள்ளது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி. நாடாளுமன்றம். இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் டேஷிடம் உள்ளது. நாடாளுமன்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பண மசோதா மாநிலங்களவையில் அதை அறிமுகப்படுத்த முடியாது. சபாநாயகரால் சான்றளிக்கப்பட வேண்டும். மாநிலங்களவையால் திருத்தப்படலாம். இது மாநிலங்களவையால் திருத்தப்பட முடியாது, ஆனா திருத்தப்படலாம்னு கொடுத்திருக்காங்க. இது தப்பு. குடியரசுத் தலைவர் தாமதமின்றி ஒப்புதல் அளிக்க வேண்டும். கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை கொண்டு மேலுள்ள கூற்றுகளில் எவை சரியானவை என தேர்ந்தெடுக்கவும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி. 1, 2 மற்றும் 4 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. ஒத்திவைப்பு பாராளுமன்றத்தை காலவரையற்று ஒத்திவைத்தல். குவாரம் அவையை நடத்த தேவையான உறுப்பினர் எண்ணிக்கை. கங்காரு மூடல் முக்கியமான உட்கூறுகளை மட்டும் விவாதிப்பது. லேம்டெக் அமர்வு புது மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கடைசியான பழைய மக்களவை அமர்வு. ஒத்திவைப்பு அப்படிங்கிறது பாராளுமன்றத்தை காலவரையற்று ஒத்திவைத்தல். குவாரம் அப்படிங்கிறது அவையை நடத்த தேவையான உறுப்பினர் எண்ணிக்கை. கங்காரு மூடல் அப்படிங்கிறது முக்கியமான உட்கூறுகளை மட்டும் விவாதிப்பது. லேம்டெக் அமர்வு அப்படிங்கிறது புது மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கடைசியான பழைய மக்களவை அமர்வு. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி. 3, 1, 4, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. நாடுகள் நாடாளுமன்றத்தின் பெயர். இதுல ஃபர்ஸ்ட் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் காங்கிரஸ். ஜப்பான் டயட். பிரிட்டன் பாராளுமன்றம். டென்மார்க் ஃபோல்க் கட்டிங். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் காங்கிரஸ், ஜப்பான் டயட், பிரிட்டன் பாராளுமன்றம், டென்மார்க் ஃபோல்க் கட்டிங். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி. 4, 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், லோக்சபாவில் நம்பிக்கையில்லா தீர்மானம் அறிமுகப்படுத்த தேவையான ஆதரவு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி. 50 உறுப்பினர்கள். லோக்சபாவில் நம்பிக்கையில்லா தீர்மானம் அறிமுகப்படுத்த தேவையான ஆதரவு 50 உறுப்பினர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்டமன்ற மேலவையை உருவாக்கவும் மற்றும் நீக்கவுமான அதிகாரம் யாரிடம் உள்ளது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி. நாடாளுமன்றம். சட்டமன்ற மேலவையை உருவாக்கவும் மற்றும் நீக்கவுமான அதிகாரம் யாரிடம் உள்ளது. நாடாளுமன்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு விதி 94 விளக்குவது சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் நீக்கம். இந்திய அரசியலமைப்பு விதி 94 விளக்குவது சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் நீக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியரசுத் தலைவர் ராஜ்யசபையில் டேஷ் உறுப்பினர்களை நியமிக்கிறார். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 12 உறுப்பினர்கள். குடியரசுத் தலைவர் ராஜ்யசபையில் டேஷ் உறுப்பினர்களை நியமிக்கிறார். 12 உறுப்பினர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான முறைசாரா சாதனம் எது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி. பூஜ்ய நேரம். கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான முறைசாரா சாதனம் எது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி. பூஜ்ய நேரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சபாநாயகரால் பாராளுமன்ற அமர்வினை முடிவுக்கு கொண்டு வருதல் டேஷ் ஆகும். முடிவுக்கு கொண்டு வருதல். சபாநாயகரால் பாராளுமன்ற அமர்வினை முடிவுக்கு கொண்டு வருதல் டேஷ் ஆகும். முடிவுக்கு கொண்டு வருதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் வாக்கியம் 1 மற்றும் 2 கவனிக்கவும். சரியான விடையை தேர்வு செய்க. பாராளுமன்றம் மத்திய பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றது. இது சரி. பொதுப்பட்டியல் மற்றும் மாநில பட்டியலில் இடம்பெறாதவைகளில் பாராளுமன்றமே சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. இதுவும் சரி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி. 1 மற்றும் 2 உண்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாராளுமன்றத்தின் மதிப்பீட்டு குழுவில் டேஷ் அங்கத்தினர்கள் உள்ளனர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி. 30. பாராளுமன்றத்தின் மதிப்பீட்டு குழுவில் டேஷ் அங்கத்தினர்கள் உள்ளனர். 30. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர். 12. மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர். 12. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர் மக்களவை சபாநாயகர்.
கீழ்க்கண்டவற்றுள் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர் மக்களவை சபாநாயகர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே பத்தியை படித்து அதன் அடிப்படையில் உங்கள் விடைகளை அமைக்கவும். சபாநாயகர் அவையில் இல்லாத சமயங்களில் துணை சபாநாயகர் அவையை நடத்துகிறார். சபாநாயகர் எவ்விதம் தேர்ந்தெடுக்கப்படுகிறோமோ அவ்விதமே துணை சபாநாயகரும் அவையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதை போலவே அவர் நீக்கப்படுகிறார். அவர் பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் பொழுது தானாகவே அதன் தலைவராவது இவரது சிறப்பு. மேற்காணும் கருத்தோடு கீழ்வருவனவற்றுள் எது மிகச்சரியாக பொருந்தியுள்ளது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி. பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் போது முன்னாள் அலுவல் குழுவின் தலைவராகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று. ஒன்றிய அமைச்சரவை விரும்பினால் கூட்டு கூட்டாட்சி அமைப்பை ஒற்றையாட்சியாய் மாற்றிட முடியும். காரணம், மாநிலங்களின் மீது செயல்படுத்தத்தக்க பல்திறப்பட்ட அதிகாரங்களை ஒன்றிய அரசு கைவசம் பெற்றுள்ளது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி. ஏ தவறு ஆனால் ஆர் சரி. இந்த கூற்று தப்பு. ஒன்றிய அமைச்சரவை விரும்பினால் கூட்டாட்சி அமைப்பை ஒற்றையாட்சியாய் மாற்றிட முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. ஆனா காரணம் சரி. மாநிலங்களின் மீது செயல்படுத்தத்தக்க பல்திறப்பட்ட அதிகாரங்களை ஒன்றிய அரசு கைவசம் பெற்றுள்ளது அப்படிங்கிறது சரி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி. ஏ தவறு ஆனால் ஆர் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பாராளுமன்ற நிலைக்குழுக்கள் பற்றி கீழ்கண்ட இணைகளை கவனிக்கவும். உணவு நுகர்வோர் விவகாரம் மற்றும் பொது விநியோக குழு நிலைக்குழு. மனுக்கள் குழு தற்காலிக குழு. அவைக்குழு தற்காலிக குழு. நன்னெறி குழு நிலைக்குழு. எந்த இணை தவறான இணை என்று கண்டறி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ. 2, 3 மற்றும் 4 தவறான இணைகள். இதுல இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற உணவு நுகர்வோர் விவகாரம் மற்றும் பொது விநியோக குழு நிலைக்குழுங்கிறது மட்டும்தான் சரி. மற்றது எல்லாமே தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களில் எது அல்லது எவை தவறானவை? வரவு செலவு கூட்டத்தொடர் பிப்ரவரி முதல் மே வரை. மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை. குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் முதல் ஜனவரி வரைன்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் தப்பு. குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் முதல் டிசம்பர் வரை. இது சரி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி. குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் முதல் ஜனவரி வரைன்னு கொடுத்திருக்கிறது தான் தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? பாராளுமன்றத்தின் இரு அவைகளில் நிதி விவகாரங்கள் தவிர அனைத்து துறைகளிலும் சம அதிகாரம் மற்றும் சம உரிமை அனுபவிக்கின்றன. இது தப்பு. அடுத்து, ராஜ்யசபாவில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியாது. ஆமா, மக்களவையில மட்டும்தான் பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். மாநிலங்களவையில அறிமுகப்படுத்த முடியாது. ராஜ்யசபாவில் வருடாந்திர நிதிநிலை அறிக்கையை விவாதிக்கலாம். ஆனால் மானிய கோரிக்கைகளில் வாக்களிக்கும் அதிகாரம் இல்லை. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி. 2 மற்றும் 3 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூட்டு பொறுப்புடைமை பற்றிய கீழ்வரும் கூற்றுகளை கருதுக. அவற்றிலிருந்து சரியான விருப்ப விடையை தெரிவு செய்க. துணிவு. பாராளுமன்ற குடியாட்சியின் கூட்டு பொறுப்பானது எந்த ஒரு தனி மனிதனையும் பொறுப்பாக்காது, அமைச்சரவையில் உள்ள அனைவரையும் பொறுப்பாக்குகிறது. காரணம், கூட்டு பொறுப்பு என்பது அமைச்சர்களிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்கும் அமைப்பை குறிக்கிறது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி. ஏ மற்றும் ஆர் என்ற இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். மக்களவை பற்றி கீழ்வருவனவற்றுள் எது அல்லது எவை சரியானது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், அதாவது மக்களவை பொதுவாக இந்திய பாராளுமன்றத்தின் கீழவை என்று அழைக்கப்படுகிறது. இது சரிதான். மக்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இதுவும் சரிதான். 44வது சட்ட திருத்தத்தினால் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 545ஆக உயர்த்தியது. இது தப்பு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி. 1 மற்றும் 2 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மக்களவையின் சபாநாயகர் தான் வகிக்கும் பதவியின் காரணமாக கீழ்வரும் எந்த நாடாளுமன்ற குழுக்களின் தலைவராக செயல்படுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அலுவல் ஆலோசனை குழுவின், பொதுநோக்கு குழுவின், விதி குழுவின், மதிப்பீட்டு குழுவின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி. 1, 2 மற்றும் 3 மட்டும். இதுல இருந்து மதிப்பீட்டு குழு வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை தலைமையேற்று நடத்துபவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ. மக்களவை சபாநாயகர்.
நாடாளுமன்ற கூட்டத்தொடரை தலைமையேற்று நடத்துபவர் யார்? மக்களவை சபாநாயகர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என முடிவு செய்வது யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, சபாநாயகர். நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஸ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, பொது கணக்கு குழு. டேஸ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும். பொது கணக்கு குழு. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, 2019. எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது? 2019. நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறவர்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் குடியரசு துணைத் தலைவர். மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறவர் துணை குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளில் ஒன்று தவறானது, அதனை கண்டறிக. அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என அழைக்கப்படும். இது சரி. அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன அப்படிங்கிறதா தப்பு. அழுத்த குழுக்கள் நலக்குழுக்கள் என அழைக்கப்படும் அப்படிங்கிறது சரிதான். ஆனா அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன அப்படிங்கிறது தப்பு. இந்த கொஸ்டின் தவறான ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க. அதனால இந்த ஏ தான் தப்பு. மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அரசியலின் மற்றொரு முகம் என்று அழுத்த குழுக்களை கூறலாம். பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதுடன் இணையதளங்களை பராமரித்து வருகின்றன. அரசின் கொள்கைகளை உருவாக்குவதில் அவர்கள் முக்கிய பங்காற்றி பல முக்கிய தகவல்களை அரசுக்கு அளித்து வருகின்றனர். இது எல்லாமே சரிதான். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான கூற்றை தேர்வு செய்க. மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் வேண்டும். இது தப்பு. மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு பாத்தீங்கன்னா 30 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இதுவும் தப்பு. இது மறைமுகமாதான். அதாவது மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படிங்கிறது தப்பு. இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இது சரி. மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. இதுவும் சரி. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, 3 மற்றும் 4 சரியானவை. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறுக்கப்பட்டுள்ளது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, விதி 110. கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறுக்கப்பட்டுள்ளது? விதி 110. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, எட்வின் ஹெட்யன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர். இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் எட்வின் ஹெட்யன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாராளுமன்றம் எனும் சொல் பேசு என்ற பொருளடங்கிய பார்லே எனும் டேஷ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, பிரெஞ்சு மொழி. பாராளுமன்றம் எனும் சொல் பேசு எனும் பொருளடங்கிய பார்லே எனும் டேஷ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. பிரெஞ்சு மொழி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மக்கள் இறைமை எனும் கருத்தில் ஏற்பட்ட மாறுதலை பற்றி கீழ்வரும் கூற்றை கருதுக. கூற்று. முன்பு ஒரு காலத்தில் பாராளுமன்றத்தை கலைப்பது என்பது முடியாட்சியின் தனி சிறப்புரிமையாக இருந்தது. காரணம். ஆனால் இன்று பாராளுமன்ற ஜனநாயகத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமானது அவையை கலைப்பது என்பது பிரதமரின் சிறப்பதிகாரம் என்றாகிவிட்டது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் ஏக்கு சரியான விளக்கமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று. பண மசோதா பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இது தப்பு. மக்களவையில மட்டும்தான் அறிமுகப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லி பார்த்திருக்கோம். காரணம். பாராளுமன்றத்தின் கீழ் சபை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாகும். இது கரெக்ட் தான். ஏன்னா மக்களவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. மக்களவை தான் கீழ் சபைன்னு சொல்றாங்க. மாநிலங்களவை மேல் சபைன்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, ஏ என்பது தவறு, ஆனால் ஆர் என்பது சரி. பண மசோதா பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அறிமுகப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தவறு. பாராளுமன்றத்தின் கீழ் சபை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாகும் அப்படிங்கிறது சரி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, ஏ என்பது தவறு, ஆனால் ஆர் என்பது சரி.
நம்ம இந்த வீடியோல இந்திய நாடாளுமன்றம் பத்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.